Hi viewers, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம வீட்லயே எக் தவா பர்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தவா நல்லா ஹீட் பண்ணிருக்கேன். லோ ஃப்ளேம்ல பட்டர் போட்டுக்கிறேன். அது மேலே வந்து இந்த மாதிரி பாதியா கட் பண்ண பர்கர் பன் வைக்கிறேன். இந்த பர்கர் பன் வந்து எல்லா பேக்கரியிலயும் கிடைக்கும். உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல கூட இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பட்டர்ல நல்லா போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த தவால வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி பொடிசாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்குங்க. கூடவே வந்து கேப்சிகம் கொடமிளகா வந்து ஒரு கொடமிளகா எடுத்திருக்கேன். அதுவும் நல்ல பொடி எடுத்துக்கங்க. நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி சின்னதாக கட் பண்ணி பொடிசாக போட்டுங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லி ஒரு ஸ்பூனு, மஞ்சள்தூள் அரை ஸ்பூனு, சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதங்கியிருக்கு. இப்போது நான் வந்து நல்லா வேக வச்ச முட்டையை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுங்க. பாருங்கள், நான் வந்து சால்ட்டு சீஸ் எடுத்துருக்கேன். சால்ட்டு சீஸுன்றதுனால நான் உப்பு தனியாக சேர்க்கல. உங்களுக்கு சப்போஸ் டேஸ்ட்டுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்லைஸ் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் சீஸ் வந்து நல்லா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களா, நீங்கள் இன்னும் தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. என் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுவையான பர்கர் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பர்கர் பன்னில் வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்டஃபிங் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்டஃபிங் மசாலா மேலேயே என்ன பண்ண போகிறேன், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இது பேர் வந்து மயோனீஸு. இந்த மயோனீஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலன்னா அதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது போட்டு ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டஃபிங் மசாலா போட்டுங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுவையான எக் தவா பர்கர் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜேகே வியூவர்ஸ்.